பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ முதல் பிள்ளையை அடைவதற்கு முன் சோதிக்கப்படுவார்கள். அவனை பெரும் குறும்புக்காரனாக உருவாக்குகிறேன். அவன் குறும்புத்தனம் தாங்க முடியாமல் எல்லோரும் உங்களிடம் குறை கூற வருவார்கள். இந்த வாளி கோலை எல்லையும் பெருமானே, மாவீரன் பிறப்பவர்கள் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். திடீரென அஞ்சனையின் உடல் நிறம் மாறுகிறதே, என் பெருமானே. அஞ்சனைக்கு என்னவாயிற்று? நலமுடன் தானே இருக்கிறார்கள். அவனை அடியோடு அழித்து அவனுடைய சாம்பலை எடுத்து உங்கள் மேனியில் பூசி மகிழ்வான் இந்திரனின் மகன் வாளி. நாடுடைய சிவனே போற்றி. நஞ்சின் வெளிப்பாடாக இருக்குமோ? சுமேர மன்னனுக்கு தகவல் சொல்ல வேண்டும். உடனே செல். மலையானே போற்றி, கவலை தீர்ப்பவனே போற்றி. நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. என்னவாயிற்று? ஆனந்தத்தோடு இருக்க வேண்டிய சமயத்தில் உங்கள் முகமெல்லாம் எதற்கு வாடியிருக்கிறது? நீங்கள் எல்லோரும் யார் என்று கேட்கிறீர்கள்? நான் சொல்கிறேன், நாங்கள் நாடோடிகள். நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதோ அங்கே வந்து விடுவோம். ஆடல் பாடல் என்று கொண்டாடுவோம். மன்னா, மன்னிக்க வேண்டும் மன்னா, மகாராணியாரின் நிலைமை மோசமாக உள்ளது. தங்கள் மகாராணிக்கு எதுவும் ஆகாது. மழை போல் வந்த துயரம் பனி போல் விலகிவிடும். இன்று செவ்வாய்க்கிழமை, அதுவும் நல்ல நேரமும் தொடங்கிவிட்டது. ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் அவன் கவலைகளை போக்கக்கூடியவன் தான். எங்களோடு வந்த இந்த மூவரும் மகப்பேறு பார்ப்பதில் அனுபவம் பெற்றவர்கள். இவர்கள் உதவியாக இருப்பார்கள். இனியும் எதற்கு கவலை? மகிழ்ச்சியோடு இருங்கள். பாடலும் ஆடலும் தொடங்கட்டும். பிள்ளை வருவான், பிள்ளை வருவான், முத்தாய் முல்லை கொடியா. பிள்ளை வருவான், பிள்ளை வருவான், முத்து முத்தாய் முல்லை கொடியா. எல்லாம் அவன் கொண்டு வருவான். கவலை கொள்ளாதீர்கள். வயிற்றில் உள்ளவன் சக்தி வாய்ந்தவன். அவன் சக்தியை தாங்க முடியாமல் இப்படி மாறி இருக்கலாம். முத்து முத்தாய் முல்லை கொடியா. வாழ்நாடி நாடி நல்லன எல்லாம் கூடி நானது ஏது நீ அது ஏது நடுவில் நின்றது ஏதடா. பிள்ளை வருவான், பிள்ளை வருவான், முத்து முத்தாய் முல்லை கொடியா. அம்மாதான் குழந்தைக்கு உயிர் கொடுப்பாள். ஆனால் இவனோ அவனுடைய அம்மாவிற்கே உயிர் கொடுத்துள்ளான். இதயமெல்லாம் கொள்ளை கொண்டாய் எங்கும் இன்பாய் அழியும் சிவனும் அயர் அன்பு மழையில் அடைய கண்டாய். இறைவனின் அருள் கிடைத்து விட்டது. என் அன்பு செல்லத்திற்கு யாராலும் எதுவும் நேராது. உங்களுடைய பிள்ளை பிறக்கும் போதே தெய்வீக குண்டலத்தோடு பிறந்துள்ளான். இவர்கள்தான் உன் அம்மா. அழகாக இருக்கிறார்களா? குழந்தையின் அப்பாவிற்கும் அவனை கொஞ்சுவதற்கு சிறிதாவது வாய்ப்பு கொடுக்கலாமே. கடுமையான உன் தவத்தின் வலிமை இவன் கண்களில் மிளிர்கிறது. தாயும் தந்தையும் அந்த தெய்வத்திற்கு சமம் என்று இன்றுதான் அதன் அர்த்தம் புரிகிறது.
சபிக்கப்பட்டு நீ எப்பொழுது உனக்கென்று ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாயோ உன் சாபம் நீங்கி மீண்டும் நீ சொர்க்கத்திற்கே வந்து விடுவாய். உன்னுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருப்பேன்.